திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் பானுமதி. இவர் அரியமங்கலம் காவல் நிலையத்திற்கு அருகில் SV ஏஜென்சிஸ் என்ற பெயரில் பொது சேவை மையம் நடத்தி வருகிறார். அந்த மையத்தில் அவர் ஆன்லைன் பண பரிவர்த்தனை சேவைகளையும் செய்து வருகிறார். பட்ட பகலில் காரில் வந்திறங்கிய டிப் டாப் ஆசாமிகள் இருவர் அவருடைய மையத்திற்கு வந்தனர். தங்களுக்கு அவசரமாக 40,000 ரொக்கம் தேவைப்படுவதாக அவர்கள் பானுமதியிடம் கேட்டுள்ளனர். தங்கள் அருகிலுள்ள புன்மலை பகுதியில் நகை அடகு கடை நடத்தி வருவதாகவும் அங்கு தங்களுக்கு சொந்தமான 2 வணிக வளாகங்களை வாடகைக்கு விட்டுள்ளதாகவும் கூறி நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் சேவை கட்டணத்துடன் சேர்த்து அந்த தொகையை ஆன்லைனில் அனுப்பிவிடுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். அதற்கு பானுமதி சம்மதித்தவுடன் ஆன்லைனில் ரூபாய் 40,800 அனுப்பிவிட்டதாக ஒரு போலி சான்றை தங்களது செல்போனில் இருந்து அவரிடம் காண்பித்துள்ளனர். அதை உண்மை என்று நம்பிய பானுமதி கடை வாடகை மற்றும் தனது பிள்ளைகளின் கல்வி கட்டணம் செலுத்துவதற்காக தான் வைத்திருந்த ரூபாய் 40,000 ரொக்க பணத்தை கொடுத்தார். பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த 2 நபர்களும் அங்கிருந்து கிளம்பி வேகமாக சென்று விட்டனர். அதன் பிறகு அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கண்ணீர் மல்க பானுமதி பணத்தை திரும்பி கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள், வங்கியில் சென்று கேளுங்கள், என் மேலாளர் வந்தவுடன் நானும் வங்கிக்கு அனுப்பி பார்க்க சொல்கிறேன் என கூறி தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளனர். ஹலோ அண்ணா பாத்துட்டீங்களாண்ணே? போயிருக்காங்க வந்தோடனே நான் உங்களை கூப்பிட்றேங்க. அண்ணா நானா வரட்டுமாண்ணா பேங்க்ண்ணா? நீங்க போறதுன்னா போங்கக்கா. எந்த பேங்க்ண்ணா? திருநகர் பேங்க்குங்க. திருநகர் TMB பேங்க்குங்க. எங்கனக்குள்ளண்ணா இருக்கு? புரியலைங்க. பேங்க் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. செல்ல மேப் போடுங்க. திருநகர் TMBன்னு போட்டீங்கன்னா வந்துடும் பாருங்க. என்னோட அக்கௌண்ட் புக்கையும் போன எனக்கு கொண்டு போய் நான் காட்டட்டுமாண்ணா? புரியலைங்க. இல்லண்ணா என்னோட செக் பண்ணாலும் தெரியும்லண்ணா. உங்களதுல நீங்க உங்க சைடுல தானே செக் பண்ண முடியும். என்னதை நான் என் சைடு செக் பண்ண முடியும். இல்லண்ணா உங்களோட செக் பண்ணா பணம் போலங்கிறது தெரிஞ்சிடும். ஆமாங்க. என்னோட செக் பண்ணா பணம் வரலங்கிறது தெரியும்லண்ணே. ஆமாங்க. நானா போட்டுமாண்ணே? போறதுன்னா உங்க விருப்பங்க. இல்ல பாத்துட்டு சொல்றதுனால நாங்க பாத்துட்டு சொல்றோம். யாருன்னு போயிருக்காங்க? நீங்க போலையாண்ணா? நான் போலீங்க. மேனேஜர் போயிருக்கான், தம்பி போயிருக்கான். ஓ அப்படிங்களாண்ணா? அவங்க பாத்துருவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. பாத்துட்டு சொல்லிடுவாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு லைன் போறேன். சரி நல்லண்ணா. அவங்களோட போன் நம்பர் தான் வாட்ஸ்அப் நானா கான்டாக்ட் பண்ணி போறேண்ணா. நானே போடுறேங்க. அனுப்பிடுவோண்ணா. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பானுமதி இது குறித்து அரியமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் தருமபுரியைச் சேர்ந்த பொறியாளர் சபரி மற்றும் சேலத்தை சேர்ந்த அவரது நண்பர் நெல்சன் என்பதும் தெரியவந்தது. மேலும் இவர்கள் தமிழகம் முழுவதும் இதே போன்ற பண பரிவர்த்தனை மோசடிகளில் ஈடுபட்டு வந்திருப்பதும், தற்போது இவர்கள் இருவரும் திண்டுக்கல் சோலைஹால் ரோட்டில் இன்டர்நெட் பிரவுசிங் சென்டர் நடத்தி வரும் அஜிதா என்பவரை ஏமாற்றிய வழக்கில் திண்டுக்கல் தெற்கு காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது.